Hello all. So unit 4ல next topic clean milk production பார்க்கலாம். So இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா common microorganisms in milk, then microflora of mastitis milk, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா raw milkல உள்ள microbial contaminationோட sources பார்த்தோம். So next வந்து clean milk production பார்க்கலாம். So இந்த வீடியோல intro, அதோட principles என்ன, அதோட fundamentals of clean milk production எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு ஹை குவாலிட்டி குட் மில்க் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நிறைய ஹைஜீனிக் மெத்தட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைரி யூட்டென்சில்ஸ், அதாவது மில்க் யூட்டென்சில்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணியிருக்கணும். தென் நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து குட் குவாலிட்டியாக இருக்கணும். அண்ட் தென் மாஸ்டைட்டிஸ் கண்ட்ரோல் மெஷர்ஸில் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஒரு குட் குவாலிட்டி மில்க், எந்த ஒரு கண்டாமினேஷனும் இல்லாமல் மில்க் வந்து குட் குவாலிட்டியாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் க்ளீன் மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ க்ளீன் மில்க் அப்படின்னா வந்து ஹெல்த்தி அனிமல்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இட் ஹேஸ் அ குட் ஃப்ளேவர் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லோ நம்பர்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஹியூமன் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸும் வந்து க்ளீன் மில்க்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ க்ளீன் மில்க் ஒரு குட் குவாலிட்டி மில்காக இருந்தால் இட் ஷுட் ஹாவ் அ லாங்கர் கீப்பிங் குவாலிட்டி அண்ட் ப்ராப்பர் நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கும். தென் இட் ஹேஸ் அ நார்மல் டேஸ்ட், கலர் அண்ட் ஆர்டர் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர், அதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அதில் இருக்காது. ஸோ இதுதான் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் க்ளீன் மில்க் ப்ரொடக்ஷன். தென் பார்த்தீங்கன்னா இதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா அனிமல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், அனிமல் ஹவுசிங் மேனேஜ்மெண்ட், feeding management, then personal hygiene and management during collection and transport of milk. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து க்ளீன் மில்க் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா க்ளீன் அண்ட் ஹெல்த்தி கவுஸாக இருக்கணும். ஸோ கவுஸை வந்து அந்த அனிமலை வந்து பீரியாடிக்கலாக எக்ஸமைன் பண்ணியிருக்கணும். இன்டர்வெல் பேசிஸில் நம்ம மெடிக்கல் செக்கப் வந்து அதுக்கு பண்ணியிருக்கணும். ஏதாவது டிசீஸ் அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கணும். ஒருவேளை அந்த அனிமல் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா நார்மல் அனிமல்ல இருந்து அந்த இன்ஃபெக்டட் அனிமல்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங் அண்ட் க்ரூமிங் ஆஃப் அனிமல், அதாவது மில்கிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி அனிமல்ஸை வந்து நம்ம வாஷ் பண்ணி க்ரூம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ்ல இருந்து மில்க்ல வந்து கண்டாமினேஷன் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து மில்க்ல என்ட்ராகாம அவாய்ட் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா மில்கிங்க்கு முன்னாடி அடரன்டிட்ஸை வந்து க்ளீன் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இதான் வந்து அனிமல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட். ஸோ க்ளீன் அண்ட் ஹெல்த்தி கவுஸாக இருக்கணும். ஸோ இன்ஃபெக்டட் அனிமல்ஸை நார்மல் அனிமல் ஹெல்த்தி அனிமல்ல இருந்து ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கணும். தென் வாஷிங் அண்ட் க்ரூமிங் ஆஃப் அனிமல்ஸ் பிஃபோர் மில்கிங். தென் பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ட் த அடரன்டிட்ஸ் ப்ரையர் டு மில்கிங். தென் பார்த்தீங்கன்னா அனிமல் ஹவுசிங் மேனேஜ்மெண்ட். ஸோ அனிமல் ஷெட் வந்து எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஹைஜீனிக், அந்த மில்க் வந்து ஹைஜீனிக் அண்ட் க்ளீன் மில்காக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் அனிமல் ஷெட். ஸோ அனிமல் ஷெட்டை வந்து டிசைன் பண்ணுறதை பற்றி அதோட ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அனிமல் ஷெட்டை வந்து நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணல அப்படின்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகுற, அதாவது அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கேஸஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடாக இருக்கட்டும், இல்லை மற்ற கேஸஸான மீத்தேனாக இருக்கட்டும், இது எல்லாமே வெளியே போக முடியாமல் என்னாகும், அனிமல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அஃபெக்ட் ஆகி டிசீஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் அனிமல்ஸ் மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, ஆல்சோ அங்கே ஒர்க் பண்ணுற ஹியூமன் ஒர்க்கர்ஸ்னையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ என்ன மாதிரியான டிசைன்லாம் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் ஷுட் ஹேவ் லொக்கேட்டட் ஆன் அ ஹை கிரவுண்ட் வித் அ நேச்சுரல் ஸ்லோப்பி ட்ரைனேஜ். தென் அதோட ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஈஸி ஃபார் கிளீனிங்காக இருக்கணும். தென் ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும். ப்ராப்பர் ஏரேஷன் இன் ஷெட். ஸோ ஏரேஷனும் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதாவது ஒவ்வொரு அனிமலுக்கும் நம்ம ஒரு ஏர் ஸ்பேஸை வந்து பர்டிகுலர் ஏர் ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ணாதான் அந்த அனிமல் வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணும். ஸோ அண்ட் ரெகுலர் சப்ளை ஆஃப் க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர், இதான் வந்து அதோட டிசைன். அதே மாதிரி அனிமல் ஷெட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த ஷெட்டை வந்து க்ளீன் பண்ணி ரெகுலராக வாஷ் பண்ணியிருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா மில்க் ஹவுசஸ் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் டஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் ஆர்டர். ஸோ டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படிலாம் மெயின்டைன், அதாவது டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் மூலமாக மில்கை வந்து ஈஸியாக கண்டாமினேட் பண்ணிடும்.
then removing the dung urine frequently. So use fly repellents inside the shed. So மொஸ்கிட்டோஸ்லாம் வந்து அனிமல்ஸ் அஃபெக்ட் பண்ணாம நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து அனிமல் ஷெட்டை க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபீடிங் மேனேஜ்மெண்ட்டில் அனிமலுக்கு வந்து ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ டயட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த அனிமல் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ டிசீஸ் அக்குரன்ஸ் வந்து ரொம்ப லோ அக்குரன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ டயட் கொடுக்கறது மூலமாக நமக்கு ஒரு ஹைஜீனிக் மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நெவர் ஃபீட் த டஸ்டி ஃபீட் கான்சன்ட்ரேட் கொடுக்கக்கூடாது. தென் நெவர் ஃபீட் த அனிமல் வித் லெஃப்ட் ஓவர் ஃபீடு. ஸோ லெஃப்ட் ஓவர் ஃபீட்லாம் வந்து அனிமலுக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. ஏன்னா மேபி அந்த லெஃப்ட் ஓவர் ஃபீடு வந்து ஸ்பாயில் ஆகுற மைக்ரோ ஆர்கானிசம்னால ஸ்பாயில் ஆகிருக்கிறதுனால சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா நெவர் அலோவ் த அனிமல் டு ட்ரிங்க் த டர்ட்டி வாட்டர். ஸோ டர்ட்டி வாட்டர்லலாம் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து வாட்டர் போர்ன் இன்ஃபெக்ஷன் வந்து வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால அனிமல்ஸ்க்கு வந்து டர்ட்டி வாட்டரை வந்து ட்ரிங்க் பண்ணாமல் பார்த்துக்கணும். தென் கிளீன் த வாட்டர் டெப்ஸ் ரெகுலர்லி. இதான் வந்து ஃபீடிங் மேனேஜ்மெண்ட். தென் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹைஜீன். ஸோ மில்கிங் ஸ்டாஃபாக இருந்தாங்கன்னா அந்த மில்கிங் ஸ்டாஃபை வந்து பீரியாடிக்கலாக மெடிக்கல் செக்கப் அவங்களுக்கு பண்ணியிருக்கணும். அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இல்லாமலும் இருக்காங்களா அப்படின்னு எக்ஸாமைன் பண்ணிக்கணும். ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் லைக் காலரா, டைஃபாய்டு இந்த மாதிரிலாம் டிசீஸ் இல்லாமல் அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ மில்கர் ஷுட் வியர் த நீட் அண்ட் க்ளீன் க்ளோத்திங் அண்ட் கேப்ஸ் அண்ட் வாஷிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் வித் டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் ட்ரையிங் த ஹேண்ட்ஸ். ஸ்மோக் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ஈட், ட்ரிங்க் ஆர் ஸ்பிட் வைல் மில்கிங். ஸோ மில்க் பண்ணும்போது காஃப் பண்ணுறதோ ஸ்னீஸ் பண்ணுறதோ எல்லாமே அவாய்ட் பண்ணணும். இதான் வந்து பர்சனல் ஹைஜீன். முக்கியமாக அவங்க மில்கிங் ஸ்டாஃப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இல்லாமலும் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டூரிங் கலெக்ஷன் ஆஃப் மில்க். ஸோ மில்க் கலெக்ஷன் அப்போ என்ன மாதிரியான இது ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மில்க் கலெக்ஷனோட பிளேஸ் வந்து ஆஸ் யூஷுவல் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். தென் வந்து மில்கை எப்போவுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா ஏர்பார்ன் கண்டாமினேஷன் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ டு அவாய்ட் த ஏர்பார்ன் கண்டாமினேஷன் நம்ம ஆல்வேஸ் கீப் த மில்க் க்ளோஸ்டு. தென் ஹைஜீன் ஆஃப் மில்கிங் யுட்டென்சில்ஸ். ஸோ ஹைஜீன் ஆஃப் மில்கிங் யூட்டென்சில்ஸ் பார்த்தீங்கன்னா மில்கிங்க்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸ் வந்து யூனிஃபார்ம் சைஸாக இருக்கணும். அதாவது இட்ஸ் மேடப் ஆஃப் அ நான் ரெஸ்டிங் மெட்டீரியலில் மேடப் ஆகிருக்கணும். மேபி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா அதோட ஹைஜீன், அதாவது ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். ஸோ ப்ராப்பர்லி க்ளீன்டு வெசல்ஸை வந்து நம்ம இன்வெர்டட் பொசிஷனில் வந்து அதை பிளேஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற நம்ம நார்மலாக இன்வெர்டட் பொசிஷனில் வைக்காமல் இருந்தோம்னா அதில் இருக்கிற வாட்டரில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா கிளீனிங் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் மில்கிங் எக்யூப்மெண்ட். ஸோ அந்த மில்கிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுற மில்கிங் எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப க்ளீனாகவும் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் கிளீனிங் வந்து இட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த சர்ஃபேஸ் மில்கிங் எக்யூப்மெண்ட்ல இருக்கிற சர்ஃபேஸ் ஆர்கானிசமை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸில் இது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. தென் முக்கியமாக ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. தென் ஹாட் வாட்டர் ஸ்டெரிலைசேஷன் அண்ட் தென் கெமிக்கல் ஸ்டெரிலைசேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கெமிக்கல் ஸ்டெரிலைசேஷனுக்கு என்ன மாதிரியான கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போக்ளோரைட் யூஸ் பண்ணுவாங்க, குவாட்டர்னரியம் அமோனியம் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி மில்கிங் எக்யூப்மெண்ட்டை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிக்குவாங்க. தென் ஹைஜீன் ஆஃப் மில்கிங் என்விரான்மெண்ட். ஸோ சொன்ன மாதிரி மில்கிங் என்விரான்மெண்ட் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ரெகுலராக டெய்லியுமே அதை வந்து க்ளீன் பண்ணியிருக்கணும். அண்ட் ப்ராப்பர் ஏரேஷன் அண்ட் ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட் டூரிங் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மில்க். ஸோ மில்கை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருந்து கலெக்ஷன் சென்டருக்கு வந்து ஒரு ஸ்மால் வெசல் இல்லை கேன் மூலமாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. தென் கலெக்ஷன் சென்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா சில்லிங் சென்டருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்மால் டேங்கர் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா சில்லிங் சென்டர்ல இருந்து ப்ராசஸிங் பிளான்ட், மில்க் ப்ராசஸிங் பிளான்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ கண்டாமினேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ வந்து மில்க் ஷுட் பி ஹெல்டு ஃபார் மினிமம் டைம் அட் ஃபார்ம் அட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்ஸ். ஃபார்மில் இருக்கும்போது
கம்மியான டைம்ல தான் நம்ம வந்து மில்கை வந்து அங்கே வச்சிருக்கணும். சீக்கிரமாகவே கலெக்ஷன் சென்டருக்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணிடணும். ஸோ கலெக்ஷன் சென்டரில் வந்து பேசிக் கூலிங் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சென்டர்லேருந்து சில்லிங் சென்டருக்கு கொண்டு போவாங்க. ஸோ அங்கே வந்து மில்கை வந்து இட் ஷுட் பி சில்டு டு 4 டிகிரி செல்சியஸில் சில் பண்ணியிருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா இதில் பேசிக் கூலிங் சிஸ்டமில் இப்போ லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் மில்காக இருந்தது அப்படின்னா என்ன மாதிரி சர்ஃபேஸ் கூலர் இல்லைன்னா வந்து பிளேட் சில்லர்லாம் வந்து அந்த ஃபெசிலிட்டிலாம் வந்து வச்சிருக்கணும் கலெக்ஷன் சென்டரில். ஸோ சில்லிங் சென்டரில் 4 டிகிரி செல்சியஸில் சில் பண்ணுவாங்க. சில்லிங் சென்டர்லேருந்து மில்க் ப்ராசஸிங் பிளான்ட்டுக்கு வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இதோட சம்மரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பார்த்தோம்னா ஹை குவாலிட்டி மில்க் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிறைய ஹைஜீனிக் ப்ராக்டிசஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா அதோட ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ் பார்த்தோம். அதில் வந்து அனிமல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். க்ளீன் அண்ட் ஹெல்த்தி கவுஸாக இருக்கணும். ஸோ ஐசோலேட்டட் இன்ஃபெக்டட் அனிமலை ஐசோலேட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் வந்து அனிமல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் வரும். தென் பார்த்தீங்கன்னா அனிமல் ஹவுசிங் மேனேஜ்மெண்ட்டா. ஸோ நீட் அண்ட் க்ளீன் ஹவுசிங்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஹைஜீனிக் க்ளீன் மில்க் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை ஆல்வேஸ் க்ளீனாகவே வச்சுருக்கணும். ஸோ அனிமல் ஷெட்டோட டிசைன் பார்த்தோம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தோம். தென் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ டயட்டை வந்து நம்ம அனிமல்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணோன்னா அனிமல்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஃபீடிங் மேனேஜ்மெண்ட். தென் ஃபீடிங் மேனேஜ்மெண்ட் அடுத்து பர்சனல் ஹைஜீன் பார்த்தோம். ஸோ மில்கிங் ஸ்டாஃப் வந்து ஆல்வேஸ் தே வியர் த குட் அண்ட் க்ளீன் க்ளோத்திங் இருக்கணும் அவங்களுக்கு. தென் மில்கிங்க்கு முன்னாடி அவங்க ப்ராப்பராக ஹேண்ட்ஸை வந்து வாஷ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் டூரிங் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மில்க். ஸோ கலெக்ஷன் அப்போ என்ன மாதிரியான இதெல்லாம் பார்த்தோம். கலெக்ஷன் அப்போ அந்த மில்கிங் யூட்டென்சில்ஸாக இருக்கட்டும், மில்கிங் எக்யூப்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணியிருக்கணும். தென் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக் கூலிங் சிஸ்டம்லாம் வந்து கலெக்ஷன் சென்டர்லேயும் சில்லிங் சென்டர்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் ஃபார் த க்ளீன் மில்க் ப்ரொடக்ஷன். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். தேங்க்யூ.